ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், அதிகமாக நேசிக்கிறார். உங்களுக்காகவே அவர் உங்களுக்காகவே தன் ஜீவனை தந்தார். நம்முடைய ஜீவனையே இழந்தார். ஏன் தந்தார் என்றால், எதற்காக ஜீவன் கொடுத்தார்? உன்னை என்னை மீட்கும்படியாய், உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து காப்பாற்றும்படிக்காக. அன்பானவர்களே, அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனை நேசித்து, மனிதனை அவ்வளவா நேசித்து, மனிதனுக்கான தன் ஜீவனை கொடுத்து, மனிதன் செய்த பாவத்துக்காக தன் ஜீவனை கொடுத்து, பரலோகத்துக்கு கொண்டு போகும்படியாய், மனிதனை பாவத்திலிருந்து மோட்சத்துக்கு கொண்டு போகும்படியாய் அவர் சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள். மோட்ச பாதையில் எதற்காக பாவத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? ஏன் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க, அந்த பாவத்திலிருந்து உன்னை காப்பாற்ற, உன்னை ரட்சிக்க, உன்னை பாவத்திலிருந்து மீட்க ஆண்டவர் இயேசு வல்லவனா இருக்கிறார். இயேசு அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மனிதனுக்கு அடிக்கப்பட்டார், மனிதனுக்காக இயேசு சிலுவையில் நம்முடைய அறையப்பட்டார். பாவத்தை ஏற்றுக்கொண்டார்.